வணக்கம் நண்பர்களே. இன்று விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பார்க்கலாம். கார்த்திகை மாதம் சூரியன் கிரகம் விருச்சிக ராசி ஆகிய உங்களுடைய ராசி மேலேயே இருக்க போகிறார். சூரியன் கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 10ஆம் வீட்டில் கூடிய ஒரு கிரகம். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அதிகமாக அரசாங்கம் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருப்பதற்கு பொதுவான ஒரு வாய்ப்பாக ஒரு 50% கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய ராஜகிரகம் அரசாங்கத்தையும் அரசு சம்பந்தமான விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இந்த கிரகம் 10ஆம் வீட்டில் அதிகமான திக்பலத்தை உடைய ஒரு கிரகம். இயற்கையாகவே ஒவ்வொரு கிரகத்திற்கும் லக்னத்திற்கு இந்த பாவத்தில் இருந்தால் அதிகமான டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலம் இருக்கிறது. அந்த வகையில் சூரியனுக்கு செவ்வாய்க்கு இந்த 2 கிரகங்களுக்குமே 10ஆம் வீட்டில் பலம் அதிகம். இந்த 10 குடையவராக சூரியன் இயற்கையாகவே டிஃபால்ட்டாக வரக்கூடிய நிலை இருப்பதனால் மட்டுமே இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய சாதகமான ஒரு நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் அந்த 10 குடைய கிரகமாகிய சூரியன் இவர்களுடைய ராசியிலேயே அமரப்போகிறார். இந்த சூரியனோடு இணைந்து புதனும் சுக்கிரனும் 3 கிரகங்களாக இந்த விருச்சிக ராசியில் இருக்க போகிறார்கள். இந்த 3 கிரகங்களும் இவர்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்க போகிறது. இவர்களுடைய ராசிக்குடைய செவ்வாய் கிரகம் 7ஆம் வீட்டில் அமர்ந்து இவர்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நிலை. இதனால கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10ஆம் அதிபதி ராசியில் அமரக்கூடிய நிலை, தன்னுடைய ராசிநாதன் தன்னுடைய வீட்டையே பார்க்கக்கூடிய அந்த நிலை, செவ்வாய் கிரகம் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய மிருகசீரிடத்தில் ரிஷப ராசியில் அமர்ந்து இவங்களுடைய வீட்டையே பார்வை செய்வது, அண்ட் செவ்வாய் கிரகம் 4ஆம் பார்வையாக அந்த சிம்ம ராசியையும் பார்வை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல நிலை. அரசாங்கம் சம்பந்தமான ஊழியர்கள், இல்லைனா அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நண்பர்கள், இல்லைனா அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அரசு சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலியமாக நினைத்த காரியத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலை. எப்படியாவது எந்த பாடுபட்டாவது இவங்களுடைய விஷயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிரக நிலை இவர்களுக்கு இருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் ஒரு நல்ல பலமான நிகழ்வு இருப்பதனால் இவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, காரிய ஜெயத்தினால் ஒரு நிம்மதியான ஒரு நிலையும் சொல்லலாம். இவங்களுடைய 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் இவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 3 கிரகத்தையும் பார்வை செய்வது இந்த கார்த்திகை மாதம், அதாவது ஆல்மோஸ்ட் டிசம்பர் 1st வீக் வரைக்கும் புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது இவங்களுடைய வாழ்க்கை துணையும் இந்த ராசி நண்பர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல நிலை. இவர்களுக்கு லாபம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வளரக்கூடிய ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் ரொம்ப அற்புதமான ஏற்றம். குழந்தைகளை பொறுத்தவரை இந்த 5ஆம் வீட்டிலுடைய குரு கிரகம் இவர்களுடைய ராசியை பார்ப்பது குழந்தைகளுக்கும் நல்ல உத்தியோக வளர்ச்சி, குழந்தைகளுக்கு வருமானம் வரக்கூடிய நல்ல நிலை, குழந்தைகளுக்கு வளர்ந்த வயதில் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு திருமணம் தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் புதனும் ராசியில் இருந்து அடுத்த வீடாகிய தனஸ்தானத்திற்கு மாறப்போகிறார்கள். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு அது பொருளாதார வகையில் ரொம்ப நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சில நண்பர்களுக்கு ஏற்படலாம். வெளிநாட்டு மூலியமாக வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. புதன் கிரகம் இவர்களுடைய அஷ்டமாதிபதி 2ஆம் வீட்டில் இருப்பதனால் குடும்பத்தில் சிறிது விட்டு கொடுத்து செல்வது இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். சோ இதை தாண்டி பலன் கவனமான பலன்களாக நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான பலன்கள் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த மாதம் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலை. இதற்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் பரணி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செல்கிறார். அந்த பரணி இவர்களுக்கு 7-12 கூடிய ஒரு கிரகம். விரயத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த கிரக சுக்கிரன் இவங்களோட ராசியிலேயே இருக்கக்கூடியது. 6ஆம் வீட்டோடு தொடர்பு படுத்தப்பட்ட மறைந்திருந்து இந்த நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய ராகுவாக இருப்பதனால் ராகு எப்பொழுதுமே உள்ளூர இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் தெரியாமல் ஒரு மேக் ஓவர் போல ஒரு நிலையை கொடுப்பார். சோ உள்ளூர உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பாக நீங்க இந்த காலகட்டத்தில் செக் பண்ணி கொள்வது உங்களுக்கு நல்ல பலன். முக்கியமாக சுக்கிரன் கிரகம் கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தை காட்ட வேண்டிய ஒரு நிலை. ரத்த அழுத்தம் சம்பந்தமான விஷயங்களில் எல்லோருமே சற்று கவனத்தை காட்ட வேண்டும். ஜோடியாக்கினுடைய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் வக்கர நிலையில் இருப்பதனால்
எல்லோருமே சற்று வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உஷ்ணமான பேச்சை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இது கொடுக்கும். இது அதிகமாக உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மேஷ ராசிக்கும் இது அதிகமாக பொருந்தக்கூடிய ஒரு பலன். செவ்வாயுடைய அந்த பிளேஸ்மெண்ட்டையும் அந்த செவ்வாயை பார்க்கக்கூடிய சனி கிரகமும் இது ரொம்ப தொல்லையான நிலை. செவ்வாய் சனியிடமிருந்து எஸ்கேப் ஆகி சென்ற நிலை இருந்தும் மீண்டும் அந்த செவ்வாய் ரிவர்ஸ் ஆக வக்ரகதியில் இதே வீட்டிற்கு வந்துவிட்டார். சோ மறுபடியும் சனி கிரகம் இந்த செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறார். சோ எல்லா கிரகங்களுமே ஓரளவிற்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது. சோ இது உங்களுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஜென்ம ராசியில் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கறதுனால எல்லாவற்றிலும் நீங்க சிறிது ஒரு கவனமாக ஒரு நடவடிக்கை, எந்த நடவடிக்கை நீங்க எடுக்கணும்னாலும் இல்ல நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சற்று சுதாரிப்பாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கும். 5ல் இருக்கக்கூடிய குரு கிரகம் சில சமயங்களில் உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து போராட்டமான நிலையை உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். சற்று அனுசரித்து போவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுகஸ்தானத்திலும் ரொம்ப ரொம்ப கவனத்தை அதிகம் காட்ட வேண்டியதற்கு இன்னொரு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃப் முக்கியமான பிளானட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகஸ்தானாதிபதி சனி கிரகம் தன் வீட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கிறார். 4ற்குடைய சனி 3ஆம் வீடாகிய மகரத்தில் இருக்கிறார். ரொம்ப ரொம்ப நிதானமாக ஆரோக்கியத்தில் எந்த அலட்சியமும் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப சரியாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை, மற்ற எல்லா விஷயங்களிலும் ஏற்றமாக இருக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம். நன்றி நண்பர்களே. இதுதான் கார்த்திகை மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.